ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு அல்லவா? இந்த மாதத்தில் கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவர். பல விதத்தில் நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் தடை. ஒரு குடும்பத்தில் ஒரு சாதாரண விஷயம்னா கூட அதில் ஒரு தடை ஏற்படுகிறது. 2 பேர் பேசும்போது 3வது ஆள் அதை தடை செய்கிறார்கள். வேலை ஸ்தலங்களில் சொல்லும்போது அங்கேயும் நிறைய தடை. இதுக்கு நடந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம், ஆனால் அங்கே தடை ஏற்பட்டிருக்கும். ஸ்கூல் அட்மிஷன் சின்ன விஷயம்தான், அதில் கூட பெரிய விஷயமான காரியங்கள் நடக்குது. அங்கே நாம் எதிர்பார்க்குற இடத்துல ஸ்கூலில் இடம் கிடைக்காது. தடை நாம் நினச்சி போவோம், அங்கே கிடைக்காது. காலேஜ் அட்மிஷன் நாம் ஒன்று நினைப்போம், ஆனால் அங்கே கிடைக்காது. தடை ஏற்படும். எல்லா இடத்துலையும் தடை. அரசாங்கத்தினால் தடை. பல விதங்களில் தடைகளினால் நாம் பாதிக்கப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை எவ்வளோ அற்புதமான வார்த்தை. நமக்கு எப்படிப்பட்ட தடை வந்தாலும் கர்த்தர் அதை நீக்கி போடுகிறார். அதனால் நாம் தைரியமாக இந்த மாதத்தில் கடந்து செல்லலாம். யோபு பாருங்கள், 42வது அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு அவர் காத்திருந்தார்.